வணக்கம் அன்பு சொந்தங்களை. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், நடிகர் ஆக்டர் விஜய் சினிமாவில் விட்டு அரசியல் களத்தில் வந்துட்டார். அரசியல் களத்தில் இவர் இருப்பாரா, வெல்வாரா 2026? இல்லை இவர் மக்களுக்கு சேவை செய்ய வராரா, இல்லை அரசியல் ஒரு பிஸ்னஸ் ஆக்க வராரா, இல்லை இவர் சம்பாதிக்கிறதுக்காக வராரா? பல குணத்தில் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அன்பு சொந்தங்களே. அரசியல் ஒரு பிஸ்னஸ் இப்போது நடந்துட்டுருக்குது. ஆனால் அரசியல் ஒரு சேவை. யார் மக்களுக்காக பாடுபடுவாங்க அப்படின்னு எண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நடிகர் ஆக்டர் விஜய் அரசியலில் வந்துட்டார். தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் நேமும் சொல்லிட்டாரு. இவர் சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி பல இடத்துல நிவாரணம் கொடுத்தாரு. ஒன்றுமே பேசலை. கட்சி பேர் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் எலெக்ஷனில் நிற்பார், ஜெயிப்பாரா அப்படிங்கிற மாதிரி நாம் இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது, கட்சி பேர் அலௌன்ஸ் பண்ணும்போது நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று சென்னையில் மாவட்ட செயலாளர்களை அழைத்து மீட்டிங் போட்டிருந்தார். என்ன மீட்டிங் போட்டிருந்தாருன்னா, 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அவர் மீட்டிங் போட்டிருந்தார். புதிய வாக்காளர்களை கட்சியில் சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதையும் நேற்று மாவட்ட செயலாளர்களிடம் பேசியுள்ளார். இந்த கட்சி தமிழகத்தில் 2026 வெல்லுமா வெல்லாதா என்பது ஒரு கருத்து கணிப்ப ஒரு கோணத்தில் தான் நம்ம பார்க்குறோம். மக்கள் சிந்தனை எப்படி இருக்குது, மக்கள் செயல்பாடு எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கருத்து தான் நாம் கணிச்சு இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம். 2026 விஜய் அவர்கள் வந்தார்னா எதுக்காக வராரு? அரசியலில் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வராரா, இல்லை இவர் ஒரு பிஸ்னஸ் ஆக்கிறதுக்காக வராரா? எத்தனையோ நடிகர்கள் அரசியலில் வந்தாங்க. சொல்லப்போனால் டி ராஜேந்திரன் ஐயா வந்தார், கார்த்திக் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், இது மாதிரி சரத்குமார் ஐயா வந்தார், கமல் வந்தார். இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க. 2வது காணாமல் போயிட்டாங்க, அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி கமலே போய் டிஎம்கே கூட ஆதரவோடு இன்றைக்கி இருக்கிறார். எதுக்காக இவங்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்துட்டு எதுக்காக இப்படி பாதியிலே விட்டுட்டு போனாங்கன்னா, நிலைச்சி இருக்க இங்கே விடமாட்டார்கள். இங்கு ஆள வேண்டும், திராவிடன் மட்டும்தான் தமிழகத்தில் ஆள வேண்டும். இதுதான் உண்மை. அங்கே கெடுத்து வாழ்கிறவன், எட்டப்பன், கருங்காலி நிறைய பேர் இருப்பான்ல. இவனை எப்படி நம்ம வளர விடுறது? புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கணும், அவனை எப்படி வளர விடுறது? ஏதோ ஒரு கோணத்தில் அவனை அமுக்கி அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும். இதுதானுடைய கோணங்கள். இதனால தான் புதிய அரசியல் தலைவர்கள் வந்தாலும் பாதியில் காணாமல் போயிடுறாங்க. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. அதனால் விஜய் அவர்கள் வந்தார். ஆனால் களத்தில் நிற்கும்போது கவனத்தோடு நிற்க வேண்டும். எந்த பக்கம் இருந்து அம்பு ஆயுதங்கள் வரும் என்று தெரியாது. ஆனால் அதற்காக கவனத்துடன் இந்த களத்தில் அவர் செயல்பட்டால் வெல்லலாம், உறுதியாக வெல்லலாம். எம்ஜிஆர் வந்தார், விஜயகாந்த் ஐயா வந்தார். இவங்கெல்லாம் ஏன் அரசியலில் நிலைச்சி நின்னாங்க அப்படின்னா, மக்கள் இவங்களை ரொம்ப விரும்பினாங்க. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. மக்கள் ரொம்ப இவங்களுக்கு விரும்பினாங்க. இவர்களும் மக்களை விரும்பினார்கள். ஆகையால் தான் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் எம்ஜிஆர், விஜயகாந்த். விஜயகாந்த் ஐயாலாம் சும்மா சொல்லக்கூடாது. அவரெல்லாம் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரு வள்ளல். அதே மாதிரி எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு இறந்த கூட்டம் விஜயகாந்துக்கு வந்தது, விஜயகாந்துக்கு இறந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்தது. அந்த அளவுக்கு இந்த 2 தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும்
அந்த அளவுக்கு அலகடல் என்று கலந்து கூட்டங்கள் வந்தது. ஆனால் மற்ற நடிகர்கள் மற்ற தலைவர்கள் இறந்தால் இந்த அளவுக்கு கூட்டம் வருமா? கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கெல்லாம் கூட்டம் வராது. ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு 50 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன்னா, நான் சம்பாதிக்கிறேன்னா நானே சாப்பிட்டு போகிறதுக்கு அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்வல்ல. இருக்கிறதோட இறப்பது மேன்மை என்று சொல்லப்படும். ஆனால் இவங்க 2 பேரும், விஜயகாந்தும் இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், மக்களுக்காக வாரி வாரி வழங்கிய ஒரு வள்ளல். இவரை போல யாரும் இல்லை இன்னை தமிழ்நாட்டில். இவங்க போல இனிமேல் யாரும் பிறந்து வர போறதில்லை. எல்லாமே சுயநலவாதிகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, அன்பு சொந்தங்களே. மக்கள் ஓட்டு என்ற ஒரு ஒற்றை ஆயுதத்தை வைத்து அவன் பதவி, பணம், பட்டம் வந்த உடனே என்ன திமிரு, என்ன ஒரு வேற லெவல் பண்ணுறாங்க மனிதர்கள். மனிதனுடைய ஆயுள் 100 வருடமா? கிடையாது, 50 55 வருடங்கள் தான். ஆனால் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு இறப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு தெரியலையாட்டா இருக்குது. உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு எனக்கு இறப்பு என்பது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் இந்த ஆட்டம் பாட்டங்கள், இந்த பதவி வைத்து, பட்டத்தை வைத்து ஆள்பலம், ரவுடிஸ், அராஜகம் பண்ணுறாங்க. இதான் உண்மை. தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர் 2 பேர் சொல்லலாம். ஒன்று விஜயகாந்த் ஐயா, ஒன்று எம்ஜிஆர் ஐயா. மற்றவர்கள் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் தலைவனும் கிடையாது, தலைவர்களும் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா மக்கள் பணத்தை சாப்பிட்ருக்காங்க. இவங்க 2 பேர் தான் மக்கள் பணத்தை சாப்பிடாம மக்களுக்கே கொடுத்துட்டு போனாங்க. 3வது காமராஜர் ஐயா. ஆக இவர்களோட அவர் மேன்மையானவர். இதுபோல தலைவர்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்தில் சாக்கடைகள் அரசியல்வாதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கே டெண்டர் கிடைக்குமோ, எங்கே கமிஷன் கிடைக்குமோ, எங்கே கொள்ளை அடிக்கலாமோ, எங்கே அடுத்த நிலத்தை ஆட்டையம் போடலாமான்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. 5 வருஷம் முடியறதுக்குள்ளே சேஃப்டி ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பதுங்கல் எல்லாமே பணமாக இருக்கட்டும், சொத்துவாக இருக்கட்டும், எல்லாமே வெளிநாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் மக்கள் சில பேர் செய்கிற தவறுனால இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு உலக பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அரசியல் களத்தில் நின்று ஓட்டு வாக்கு சேகரிக்கும் பொழுது எவன் நல்லவன் கெட்டவன் என்று தேர்ந்தெடுக்காத மனிதர்கள், எவன் கோட்டை கொடுப்பான், எவன் கோழி பிரியாணி கொடுப்பான், எவன் 500 கொடுப்பான், எவன் 1000 கொடுப்பான், இவர்களை வாக்களிக்கும் இந்த தமிழக மக்கள். தமிழன் ஒரு பக்கம், திராவிடன் ஒரு பக்கம், ஆரியன் ஒரு பக்கம். நம் நாட்டில் 50 வருடங்களாக ஆரியன் தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். தமிழன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். தமிழன் எச்சை நாயை போலவும், எவன் திராவிடன் 100 ரூபா கொடுப்பானா, 200 ரூபா கொடுப்பானா, 500 ரூபா கொடுப்பார்னா சில தமிழர்கள் கையேந்திட்டு இருக்காங்க. தமிழரிடத்தில் ஒற்றுமை இல்லை. அதனால் தான் திராவிடன் 50 ஆண்டு காலமாக தமிழர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மாரடிக்கிறான். 5-10 கொடுப்பானான்னு பிஜேபிக்கு மாரடிக்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா திராவிடனுக்கு மாரடிக்கிறான். எதற்காக அந்த மாரடிக்கிறான்னா, 5-10 கொடுப்பானா, கோழி பிரியாணி வாங்கி கொடுப்பானா, அன்னைக்கு பொழுது ஓடுதா? அதுபோல தான் உழைக்காமலே சோம்பேறிகள் வாழும் இந்த தமிழக மக்கள் ஆக்கிட்டாங்க இந்த திராவிடர்களும் இந்த பிஜேபி அரசாங்கமும். மோடியினுடைய ஆட்சி மக்கள் நலனுக்காக இல்லை, அதானிக்கும் அம்பானிக்கும் உண்டான ஆட்சி. ஒருபோதும் ஏழைகளுக்கு உண்டான ஆட்சி கிடையாது. அது முழுக்க முழுக்க மோடியினுடைய ஆட்சி பணக்காரர்கள் உண்டான ஆட்சி. இதுதான் உண்மை. அண்ணாமலை சொல்றாரு 2024 நான் தமிழர் கட்சி காணாம போயிருன்னு சொல்றாரு. அவர் ஒரு பிஜேபிக்கு ஒரு ஏஜென்ட் வேலை பார்க்கறோம் அப்படிதான் சொல்லுவார். அந்த ஏஜென்ட் பத்தி கண்டுகொள்ள நமக்கு தேவையில்லை. அண்ணாமலை சொல்றாரு தமிழகத்தில் பிஜேபி 2026 ஆட்சி அமர்ந்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலைன்னு சொல்றாரு. அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் சீமான் என்ன சொல்கிறாரோ அது காப்படிச்சு இதா பாருண்ணா, இது இப்படி என்ன, இது இப்படி என்ன, இது இப்படி என்னான்னு பேசுகிறதா. அவர் ஜோசியத்தை வாசிக்கிறார், அரசியலை அவர் வாசிக்கவில்லை.
ஜோசியத்தை வாசிக்கிறார். இதுதான் உண்மை அன்பு மக்களே. 2026 பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலைன்னு சொல்கிறாரு. யாருக்கு வேண்டும் உன்னுடைய வேலை சொல்லும் பார்க்கலாம். நாட்டில் எல்லாமே பிஜேபி தான் எல்லா மாநிலத்திலும் ஆண்டுட்டு இருக்குது. நீ அங்கே இருக்கிற ஹிந்திக்காரனுக்கு வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா ஏன் இங்கே தமிழகம், கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு படையெடுத்துட்டு வேலைக்கு வரான்? சொல்லு அண்ணாமலை, அண்ணாமலை சொல்லு. வாசிக்க தெரியாமல் நீங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணாமலை, இதுதான் உண்மை. ஐபிஎஸ் வேலை பார்த்துட்டு விட்டாம பிஜேபி ஒரு ஹிந்திக்காரனுக்கு ஏஜெண்ட் வேலை பார்க்குறீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம் அண்ணாமலை? மணிப்பூர் கலவரம் எப்படி இருந்தது என்று தெரியுமா அண்ணாமலை? பழங்குடி இனத்திற்கு பெண்களை பாலியல் வன்கொடுமைப்படுத்தி சுட்டு கொண்டீங்க. உங்களுடைய ஆட்சி அதானிக்கும் அம்பானிக்கும் உண்டான ஆட்சி, ஏழைகளுக்கு உண்டான ஆட்சி ஒருபோதும் கிடையாது அண்ணாமலை. நீங்கள் தமிழ்நாட்டில் நீ நடைபயணம் சென்றாலும் சரி, நீ பிணை பயணம் சென்றாலும் சரி, ஒருபோதும் தமிழகத்தின் நீ வெல்ல முடியாது. பிஜேபி வராது அண்ணாமலை, இதுதான் உண்மை. உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேளு. ஒரு தமிழர் நிலத்தை ஒன்றுபட்டு தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. பிஜேபிக்காரர்களுக்கும் திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் சில தமிழர்கள் 5க்கு 10க்கு மாரடிக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் தமிழன் முதலமைச்சர் ஆக முடியல. பக்கத்து மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கர்நாடகார முதலமைச்சர், ஆந்திராவில் ஆந்திராக்கார முதலமைச்சர், கேரளாவில் கேரளாக்கார முதலமைச்சர். தமிழ்நாட்டில் தமிழை ஆள முடியல. ஏன்னா இங்கே தமிழன் சில பேர் எட்டப்பன் கருங்காலி காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோம் இருக்கிறான், திராவிடனுக்கும் ஆரியனுக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் ஆள முடியவில்லை. இதுதான் உண்மை. இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் சிஎம் ஸ்டாலின், அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா எந்த கொம்பனாலும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் குறை சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இளைஞரணி மாநாடு நடத்தினார், 68,000 கோடி செலவு பண்ணார். ஒரு பக்கம் ரெக்கார்ட் டான்ஸ், ஒரு பக்கம் மது ஊற்றி கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் சீட்டாட்டம். கார்பரேட் நிறுவனம் தஞ்சாவூரில் விவசாய நிலத்தை புல்டோசர் போட்டு அழித்து மீத்தேன் விற்கிறாங்க. அதுக்கும் வாய் திறக்காத ஸ்டாலின் அரசு. காவேரியில் மேட்டூர் அணை வறண்டு கிடக்குது. காவேரியில் நதி நீர் இல்லை, கோடை காலம் வந்துருச்சு. தஞ்சாவூர் விவசாயிகள்லாம் என்ன செய்வாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காவேரியில் புண்ணு போராடி அதனுடைய காவேரி நதி நீர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. நிறையா இருக்குது ஸ்டாலின் ஐயா அவர்களே உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு. நீங்கள் சொல்லாதீங்க, எந்த கொம்பனாலையும் இந்த கட்சியை குறை சொல்ல முடியாது என்று சொல்லாதீர்கள். நிறையா இருக்குது. அதனால் மக்களுக்காக பாடுபடுற அரசியல்வாதிகள் காமராஜரோட முடிந்தது. இப்போ இருக்கிறவர்களெல்லாம் திருடர்கள் தான் இருக்கிறாங்க. மக்களுக்காக பாடுபடுற அரசியல்வாதி ஒருத்த கூட இல்லை. இதுதான் உண்மை. எத்தனை காலம்தான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க? இலங்கையில் ராஜபக்சோ என்பவன் சிங்களர் மக்களாலேயே அவனை விரட்டி அடித்தாங்க. அதுபோல் இங்கே தமிழகத்தில் ஒரு நாள் நடக்கும், உண்மையாக நடக்கும். அதனால் யார் வந்தாலும் சரி அரசியலுக்கு தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதெல்லாம் எடுத்துரைத்து தொகுதியில் வந்து ஜெயிச்சுட்டு 5 வருஷமாக சட்டமன்றத்தில் போய் உக்காந்துக்கிறீங்க ஹாயா ஏசி ரூமில். தொகுதி பக்கமே வர்றதில்ல. தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா இல்லை போயிட்டாங்களான்னு யாருக்கும் தெரியல. 5 வருஷம் ஒரு டைம் ஓட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. எல்லாமே மக்களே உசார், எல்லாமே பிஸ்னஸ். மக்களுக்காக பாடுபடுற தலைவன் ஒருத்தன் கிடையாது, ஒரே ஒரு ஆள் கிடையாது. அதனால் மக்களுக்கு வந்து தொகுதியில் எத்தனை பிரச்சனை இருக்குது அத்தனை பிரச்சனையும் வந்து இன்றைக்கி தீர்த்து வைக்கலாம். சொல்கிறீங்க 2,68,000 ரூபா வந்து ஒவ்வொருத்த மேலேயும் கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து வரி பணத்தை தானே கட்டினாங்க. மக்கள் ஒன்றும் வரி பணத்தை ஆட்டையம் போடலையே, உங்ககிட்ட தானே கட்டணும். ஆட்டையம் போட்டவங்க நீங்கள் தானே. இப்போது எங்கள் காசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது.
நீங்கள் தான் நாளைக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கல்வித்துவத்துக்கு முக்கியத்துவம் தரீங்க, வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் இல்லை. இது என்ன 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 நடக்குதுங்க? டாஸ்மார்க்குக்கு சும்மா டாஸ்மார்க் அது எப்படிங்கிறீங்க? காங்கிரீட் போட்டு தளம், சிசிடிவி கேமரா, 2 துப்பாக்கி வச்சு போலீஸை நிற்க வச்சுக்கிறது. டாஸ்மார்க்கு அந்த அளவு பாதுகாப்பு. தஞ்சையில் பார்த்தீங்கன்னா நெல்மணி கிடங்குகள் வந்து வெளியில் அப்படியே நெல் மூட்டைகள்லாம் மழையில் நனைஞ்சி பயிராக விளையுது. அதற்கு நெல் உணவு சேமிப்பு கிடங்கு கட்ட துப்பில்லாத இந்த அரசாங்கத்திற்கு டாஸ்மார்க்கு அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் நேம் போர்டு, ஏன்னா ஹிந்திக்காரன் வரான் இல்லை, வந்த உடனே படிச்சுட்டு அவன் பிஸ்னஸை அதிகமாக வாங்கி குடிச்சு டெவலப்மெண்ட் பண்ணுவான். இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அதுதான் தமிழகத்தில் இன்னும் எத்தனையோ துறை இருக்குது, ஒரே ஒரு துறை மட்டும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அது எந்த துறைனா டாஸ்மார்க்கு துறை தான். ஏன்னா வருமானம், அவர்களே ஆளை வைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வருமானம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு 5 வருஷத்துக்குள்ளே செட்டில் ஆயிடுவாங்க சம்பாரிச்சிட்டு. தமிழக அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் எல்லாம் தமிழகத்தில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டில் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த நாடு ஜனநாயக நாடாக மாறுமா அப்படின்னு பார்த்தா ஜனநாயக நாடாக மாறாது. ஏன்னா மக்களும் திருடன், அரசியல்வாதியும் திருடன். ஏதோ ஒரு பக்கம் போலீஸாக இருந்து ஒரு பக்கம் திருடனாக இருந்தால் இந்த ஜனநாயக நாடாக மாறும். 2 பக்கமும் திருடன், மக்களும் திருடன், அரசியல்வாதியும் திருடன். அப்போது ஜனநாயக நாடாக மாறாது. இதை மக்கள் வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 5க்கும் 10க்கும் எச்சைகளாக வாழாமல் எவன் மக்களுக்காக பாடுபடுவான் அந்த ஒரு கான்செப்டில் மக்களுக்காக உழைச்சா எந்த தலைவனை நாம் ஓட்டு போடலாம், மக்களுக்காக தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கிற எந்த தலைவன் என்று பார்த்து வாக்களித்தால் மட்டும்தான் தமிழகம் மீட்டெடுப்போம். இல்லை என்றால் சுடுகாடாகிவிடும் என்று இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். தமிழ் வெல்லட்டும்.